Good morning, dear students. இப்போ நம்ம கம்பெனி செக்ரட்டரி ப்ராக்டிஸில் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் செக்ரட்டரி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் செக்ரட்டரி என்னென்ன அப்படின்னா, ஒன்று ப்ரைவேட் செக்ரட்டரி, ஒன்று கிளப் செக்ரட்டரி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செக்ரட்டரி, நாலாவது கவர்மெண்ட் செக்ரட்டரி. இதெல்லாம் வந்து என்ன செஞ்சோம் போன கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் ஒன்று செய்ய போகிறோம். அதோட கண்டினியூஷனாக வந்து டைப்ஸ் ஆஃப் செக்ரட்டரி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லோக்கல் பாடி. முனிசிபல் கார்பரேஷன் பஞ்சாயத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க அலுவலக பணிகளை மேற்பார்வையிடுறதுக்கு என்ன செய்கிறாங்க, செயலாளர் சம்பளத்துக்கும் கூடிய ஒரு செயலாளர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து என்ன அவருடைய பணிகள் என்ன, இதில் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அதிகாரிகளையும் பணியாளர்களையும் என்ன செய்கிறாரு, ஒர்க்கர்ஸ் அதாவது ஸ்டாஃபை என்ன செய்கிறாரு, இணைக்கும் பாலமாக செயல்படுகிறார். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது என்ன செய்கிறாரு அப்படின்னா சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அதுபோக அலுவலகத்தில் உள்ள பணிகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மீட்டிங்ஸ் தேவையான ட்ராக்ஸ் மினிட்ஸ் என்னென்னங்கிறத என்ன செய்கிறாங்க, ரெடி பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்கில் என்னென்ன நடக்குதுங்கிறத என்ன செய்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து என்னது ஒரு செக்ரட்டரியாக அவங்க என்ன செய்கிறாரு, முனிசிபல் ஆஃபீஸில் இருந்தவங்களாம் என்ன செய்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, பார்க்குறாரு. அடுத்து என்னென்னா ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தில் உள்ள செக்ரட்டரிஸ், செயலாளர். ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கமும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா செக்ரட்டரி ஒருவரை என்ன செய்கிறாங்க, அவங்கத்தில் செக்ரட்டரி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காண்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, மீட்டிங்கில் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறத என்ன செய்ய போகிறோம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, மீட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. அதுபோக கடித போக்குவரத்து எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்வையிடுவதற்கு எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாரு, அவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, செயலாளராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக அந்த யூனியனுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா செக்ரட்டரி வந்து இந்த லேபர் சம்மந்தமான அட்வைஸ், லேபர் அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் வந்து தொழிலாளர்களுக்கு என்னென்ன வசதிகளை பெற முடியும் அதை என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுபோக என்ன அப்படின்னா, ஒர்க்கர்ஸுக்கும் நிறுவனத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன செய்கிறாங்க, பேச்சுவார்த்தைகள் மூலமாக என்ன செய்கிறாங்க, தீர்க்கறதுக்கு என்ன வழியோ அதை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்து கம்பெனி செக்ரட்டரி. ஏற்கனவே கம்பெனி செக்ரட்டரி மாதிரியே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நிறுவனத்தின் நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்துவதற்காக என்ன செய்கிறாங்க, செயலாளர் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாங்க, பணியில் அமர்த்துறாங்க. அவர் வந்து என்ன செய்கிறாரு, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்கிறாரு, கம்பெனியில் வந்து என்ன செய்கிறாரு, முழு கவனத்தை செலுத்துகிறாரு. இப்போ அதில் வந்து அவருக்கு என்ன அப்படின்னா, கம்பெனியில் மெர்கன்டைலில் டாக்ஸேஷன், அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், அவர் தெரிஞ்சிருக்கணும். எதுனே அவர் என்னன்னா நம்ம பார்த்துருக்கோம், அவருடைய குவாலிஃபிகேஷனில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, அவர் ஆக்சுவலாக வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி காமர்ஸ் இல்லைன்னா கம்பெனி செக்ரட்டரிஸ்களை முடிச்சிருக்கணும். அதே மாதிரி லா முடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஈஸியாக இருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்படிங்கிறப்ப சட்டங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்ட்ஸ், டாக்ஸேஷன் ஒவ்வொரு இயர் என்ன ஆகும் அப்படின்னா டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து செய்ய மாறும். அப்போ அதை வந்து என்ன செய்யணும், அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் வந்து அப்பப்போ உள்ள அப்டேட்ஸ் அதெல்லாம் வந்து என்ன செய்யணும், அவர் கண்டிப்பாக பார்க்கணும். அதுபோக வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாரு. மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மினிட்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. மீட்டிங்கில் என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அதையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதுபோக செயலாளர் வந்து அவராக என்ன செய்ய முடியாது, தனித்து செயல்பட முடியாது. அவர் வந்து என்ன செய்கிறாரு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, போர்டு என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் என்ன செய்கிறார், அவர் வந்து செயல்படுத்துகிறார். அதனால தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாக என்ன செய்கிறாங்க, செயலாளரை வச்சுருக்காங்க. செயலாளரும் போர்டு அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன செஞ்சுருக்காங்க, இருக்காங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, செயலாளர்கிட்ட கேட்காம எந்த முடிவுமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து செயலாளர் தான் என்ன செய்கிறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் கூட, ஒர்க்கர்ஸ் கூட, அந்த பப்ளிக் கூட என்ன செய்கிறாங்க, ரொம்ப க்ளோஸ் டச்சில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி என்ன செஞ்சுருப்பாங்க, முழுசாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் வந்து இந்த நிறுவனம் சார்பாக என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அது வந்து செக்ரட்டரி இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, முடிவெடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து என்ன செய்கிறாங்க, கம்பெனி செக்ரட்டரிக்கு அவருடைய பணிகள் இதுதான். அடுத்த ரொட்டீன் செக்ரட்டரி, வழக்கமான செக்ரட்டரி. என்ன அப்படின்னா, ஒரு செக்ரட்டரி அப்படின்னாலே என்னது, அவருடைய ரொட்டீன் ஒர்க் என்ன, அலுவலக பணிகளை மேற்பார்வையிடுதல். அவங்க ஒரு கீழே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வச்சுருக்காங்க, கிளரிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அவருடைய கண்ட்ரோலில் என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. அவர் தான் வந்து என்ன செய்கிறாரு, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா
மேற்பார்வையிடுகிறார்கள். அதுபோக போர்டு என்ன சொல்கிறாங்களோ அப்படின்னா அதைத்தான் என்ன செய்கிறார், அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதே இது என்னென்னா, அவர் அந்த போர்டு தவிர்த்து அவரால் வந்து என்ன செய்ய முடியாது, சுயமாக எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்படி எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னது, அவர் தான் வந்து என்ன செய்வார், பொறுப்பேற்பார். அதுபோக அவருடைய பணிகள் என்ன, ரொட்டீன் செக்ரட்டரி அவர் என்ன பணிகள் செய்கிறாரு, அவருக்கு டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர்வைஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க, டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது இவருடைய முக்கியமான பணி. ஏன்னா வந்து நம்ம கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுது, இதுக்கு எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணலாம், ஷேர் வேல்யூ என்ன அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஷேர் வெளியிட்டு ஷேர் கால்ஃபார் பண்ணுறாங்க. அப்போ வெளியே லெட்டர்ஸ் வந்து கால் லெட்டர்ஸ் வந்து எவ்வளோ வருது, யார் யாருக்கு எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்ன செய்கிறாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அதுபோக எவ்வளோ ஷேர் வந்து உள்ளே நமக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், யார் யாருக்கு எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுபோக அந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய போர்டு மீட்டிங், ஜென்ரல் மீட்டிங் இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, அவர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னது ரைட்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா அவங்க எல்லாமே அந்த போர்டு கழுத்தவரையே வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனி சார்பாக எந்த முடிவு எடுத்தாலும் மற்ற கேட்டாலும் எடுக்க மாட்டாங்க. அதனால் அவருக்கு என்ன எல்லா மீட்டிங்லேயும் வந்து என்ன அப்படின்னா அவர் அட்டன் பண்ணுறதுக்கு அதில் வந்து அவருக்கு ரைட்ஸ் உண்டு. அதே மாதிரி டிவிடெண்ட் வாரண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அதர்ஸ் புக்ஸ் மெயின்டைனிங் த ஸ்டாச்சுட்டரி அண்டு அதர் புக்ஸ் ஆஃப் த கம்பெனி. டிவிடெண்ட் வாரண்ட் எவ்வளவுங்கிறது என்ன செய்யுது, தயாரிக்கிறது மற்றும் நிறுவனத்துக்கு சட்ட ரீதியான புத்தகங்களை தயாரித்தல், பராமரிக்கிறது, மெயின்டைன் பண்ணுறாரு. அது போக இன்னொன்று என்ன அப்படின்னா நிறுவன பதிவாளரிடம் என்ன செய்கிறாங்க, நிறுவன பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, கம்பெனிக்கு தேவையான இந்த கம்பெனிக்கு தேவையான ரிட்டர்ன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி சம்மந்தமான ரிட்டர்ன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, ரெஜிஸ்டர்ட்ட என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறது. இதான் வந்து அந்த ரொட்டீன் செக்ரட்டரியோட பணிகள். சரி, அடுத்து என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி. இப்போ செக்ரட்டரி அப்படின்னா ஆர்டினரி செக்ரட்டரி அப்படின்னா அவருக்கு என்னது அலுவலகத்தில் எல்லா வேலையும் பார்ப்பார். இப்போ அடிஷ்னலாக வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக என்ன செய்கிறார் அந்த கம்பெனியில் இருக்கார் அப்படின்னா, ஒரு செக்ரட்டரி வந்து அந்த கம்பெனியில் அடிஷ்னலாக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக பணியாற்றுகிறார் அப்படின்னா அவர் என்ன செய்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா போர்டு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் என்ன செய்வார், அவர் வந்து செய்ய போகிறாரு. இப்போ அதில் வந்து அவருடைய டியூட்டி என்ன, அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியோட டியூட்டி என்ன. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆர்கனைஸ் அண்ட் கண்ட்ரோல் த ஹோல் ஆஃபீஸ். ஹோல் ஆஃபீஸையும் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அதுபோக வேறு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் கம்பெனியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கிடையான போக்குவரத்து, கடித போக்குவரத்து, கம்யூனிகேஷன்ஸ், அதை என்ன செய்கிறார் அப்படின்னா இவர் தான் வந்து என்ன செய்கிறாரு, பார்வையிடுகிறார். அதே மாதிரி என்ன கான்ட்ராக்ட்ஸ், கம்பெனி சார்பாக வரக்கூடிய பிஸ்னஸ் கான்ட்ராக்ட், அதை வந்து இவர் தான் என்ன செய்கிறாரு, பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இவர் என்ன செய்கிறாரு, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க, நம்மகிட்ட வந்து என்ன செய்வாங்க, கான்ட்ராக்ட் பண்ண வருவாங்க. அப்படிங்கிறப்ப வரக்கூடிய தேர்ட் பார்ட்டிஸ் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாரு, கான்ட்ராக்ட் போடுறதுக்கு இவர் தான் என்ன செய்கிறாரு, அந்த கம்பெனிக்கு வந்து என்ன செய்ய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அந்த கம்பெனி சார்பாக வந்து என்ன செய்கிறார், இவர் வந்து பேசுகிறார். அது போக இன்னொன்று என்ன அப்படின்னா போர்டுக்கு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அட்வைஸ் பண்ணுறாரு. நிர்வாகம் சம்பந்தமாக இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கைட் பண்ணுறாங்க, அந்த அட்வைஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதற்கு தேவையான ஐடியாஸ் வந்து என்ன செய்கிறாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இப்போ அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நீங்கள் அதன்படி செயல்படலாம்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அதன்படி என்ன செய்கிறாரு அப்படின்னா செக்ரட்டரிங்கிறவர் என்ன செய்கிறாரு, அதை வந்து செயல்படுத்துகிறார்.
ஓகேவா? இப்போ இது வந்து என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம என்னென்ன செக்ரட்டரிஸ் சொல்லி பார்த்தோம். அன்றைக்கி போன கிளாஸில் 4 செக்ரட்டரிஸ் பார்த்துருந்தோம். இப்போ வந்து மேற்கொண்டு செக்ரட்டரிஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.